கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் நெகேமியா 1வது அதிகாரம் 11வது வசனம். இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று நெகேமியா தேவனை நோக்கி ஜெபிக்கிறதான ஒரு ஜெபத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். எருசலேம் ஆலயம் கட்டப்பட்ட பின்பும் இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துருக்களால் நெருக்கப்படுவதை தூர தேசத்தில் இருக்கிற அந்த மேதியா பெர்சியா தேசத்தில் இருக்கிறதான இந்த நெகேமியா கேள்விப்பட்டு அந்த தேவ ஜனங்கள் நெருக்கப்படுவதும் அலங்கங்கள் இடிக்கப்பட்டு அங்கே சத்துருக்கள் அங்கே உள்ளே வந்து பல தீமையான காரியங்களை செய்வதையும் குறித்து கேள்விப்பட்ட வெகு தூரத்திலிருந்து கேள்விப்பட்ட நெகேமியா அந்த சூழ்நிலைகளை மாற்ற கர்த்தரை நோக்கி தன்னுடைய வாழ்வை ஜெபத்தினால் அங்கே அர்ப்பணிப்பதை காண முடிகிறது. அதை கேட்ட பொழுது அந்த எருசலேமை குறித்தும் ஆலயத்தினுடைய நிலைகளை குறித்தும் தேவ ஜனங்களை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அவன் துக்கித்து அழுது உபவாசித்து கர்த்தரை நோக்கி அவன் செபிக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஜெபத்தினுடைய நிலை அவன் தன்னை அதில் உட்படுத்தி நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் அக்கிரமம் செய்தோம், எங்களை மன்னித்தருளும் என்று சொல்லி கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளை நினைத்து அந்த வேத வசனத்தை கொண்டு சொல்லி ஜெபிக்கிறதை காண முடிகிறது. அவன் கடைசியிலே அந்த ஜெபத்தை முடிக்கும் பொழுது எனக்கு இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து மன்றாடுவதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் இரக்கம் கிடைக்க பண்ண வல்லமையுடைய தேவனாயிருக்கிறார். ஆனால் ஜெபம் எவ்வளவு ஒரு மகிமையான ஜெபமாக நெகேமியா ஏறெடுப்பதை நாம் காண முடிகிறது. நாம் இன்றைக்கு நம்முடைய காரியங்களுக்காகத்தான் அதிகமாக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதன் ஆண்டவருடைய திட்டம் என்ன, சித்தம் என்ன என்பதை அறிந்து ஜெபிக்கிற அந்த ஜெப அனுபவம் வர வேண்டும். தேவனுடைய காரியங்களை குறித்ததான பாரம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உருவாக வேண்டும். நெகேமியாவுக்கு ஆலயத்தை குறித்தும் ஜனங்களை குறித்தும் பாரம் உண்டாகினதினாலே அவன் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஒப்புவித்து தேவனுடைய இரக்கத்தை உண்டு பண்ணுவதற்காக மனுஷ கண்களிலே தயை கிடைப்பதற்காக அவன் செபிப்பதை காண முடிகிறது. இதைத்தான் தேவன் தேவ பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறார். நமக்காகவே நாம் நம்முடைய காரியங்களுக்காகவே போராடி கொண்டிராதபடி தேவனுடைய ஆலயம், தேவ ஜனங்கள் இவர்களுடைய விடுதலைக்காக மேன்மைக்காக நாம் கவனம் செலுத்தி ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளானால் கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருந்து இந்த ஜெயமான பாதையிலே நம்மை நடத்தி செல்லுவதற்கு ஆண்டவர் இரக்கம் உண்டாக இந்த மனிதர்கள் கண்களிலே நமக்கு தயை உண்டாக, நம்மை சுற்றிலும் இருக்கிறவருடைய கண்களிலே நமக்கு அனுகூலம் உண்டாக கர்த்தராகிய தேவன் உதவி செய்வதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நாம் எதற்காக முக்கியத்துவம் கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம்? நாம் தேவ நோக்கத்தின்படி இந்த நெகேமியாவை போல தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கிறோமா? இல்லை நம்ம சுயநலமாகவே நமக்குரியவைகளே கவனம் செலுத்தி ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய கரம் நமக்கு பராக்கிரமம் செய்ய வேண்டுமென்றால் இந்த நெகேமியை போல நாமும் சரியான விதத்திலே தேவ நோக்கத்தை அறிந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய வாழ்விலும் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்விலும் நாம் ஆராதிக்கிற நம்முடைய சபையிலும் தேசத்திலும் ஒரு பெரிய மீட்பை நம்முடைய ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நெகேமியா மாதிரி ஒரு தன்னலமற்ற ஒரு ஜெபத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏறெடுக்கணப்பா. எங்கள் பிரச்சனைகள் ஏராளம் இருந்தாலும் தகப்பனே,
தேவன் எங்களுடைய வாழ்வை உமக்கு புகந்த அல்லது பிரியமான வாழ்வாய் மாற்றிக்கொள்ள அழைத்தது ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரம் ஆராதிக்கிற எங்கள் ஆலயம், எங்களோடு கூட ஆராதிக்கிற ஜனங்கள், அவர்களுடைய விடுதலை, அவர்களுடைய ஜெயம், இவைகளுக்காக கருத்தாக எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறீர். தகப்பனே, நெகேமியா அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து, ஆண்டவரே எங்களை சுற்றில் இருக்கிற இந்த மனுஷர்களுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்கப்படும் என்று சொல்லி ஜெபித்தது போல நாங்களும் ஆண்டவரே எங்களுக்காகவே ஜெபித்து கொண்டிராதபடி தேவ நோக்கத்தை அறிந்து, தேவ சித்தத்தை அறிந்து, அதற்காக ஜெபிக்க, அதற்காக நாங்கள் மன்றாட, அதற்காக எங்களுடைய வாழ்வை அர்ப்பணித்து, எங்களை தாழ்த்தி, எங்களை ஆராய்ந்து பார்த்து ஜெபிக்க கிருபை கிடைக்கப்படணும். எப்படி நெகேமியாவோடு கூட தேவனுடைய தயவுள்ள கரம் கூட இருந்து தயவை உண்டு பண்ணி வாழ்விலே ஆண்டவரை பல பல ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணினதோ, அதை போல ஜெபிக்கிற ஆண்டவரை தேவனுடைய நோக்கத்தின்படி ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் கர்த்தருடைய அதிசயங்களை காண்பார்களாக. கர்த்தருடைய கரம் கூட இருந்து பல நன்மைகளை செய்வதாக. கர்த்தர் அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.